உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி என்ன பண்றாங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல கண்ணு. வளையல் எல்லாம் இது இந்த கோயில்ல ரொம்ப விசேஷம். அம்மனுக்கு சாத்தின வளையல ஏலம் விடுவாங்க. நீங்க புதுசா வர கல்யாணம் ஆயிருக்கீங்க, புருஷன் கையால வாங்கி போட்டா ரொம்ப விசேஷமாக்கும். சீனு வாங்கடா. என்னது, நான் வாங்கணுமா? ஏடா எல்லாத்துக்கும் உன்னை வெத்தலை பாக்கு வச்சா கூட்டு போவாங்க. போய் வாங்கடா. 200 ரூபா. 300. 300 ஒரு தரம். 400. 400. 500. 500. 500 ஒரு தரம். 1000 ரூபா. 1000 ரூபாயா? 1000 ரூபா ஒரு தரம். 1000 ரூபா ரெண்டு தரம். 1000 ரூபா மூணு தரம். அப்பா 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 பணத்தை குடுறா. குடு. அப்பா 1000 ரூபா. இந்தாங்க. நல்லது. நன்றிங்க. நன்றி. டேய் சீனு, இந்தாடா. இந்தா வளையல் போட்டு விடுறா. அப்பா 1000 ரூபாய்க்கு யாராவது வளையல் வாங்குவாங்களா? டேய் கடையை போட்டுருக்கலாம்ப்பா. டேய் இது அம்மனுக்கு சாத்தின வளையல், இதுல கணக்கெல்லாம் பார்க்க கூடாதுடா. போ போய் போட்டு விடுறா. போ போடுங்கறல போட்டு விடு. அப்பா இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வர மாட்டேன்னு சொன்னேன். உன் பொண்டாட்டிக்கு நீ தான்டா வளையல் போட்டு விடணும். என்ன எல்லாம் வளையல்லாம் போட்டு விட முடியாது. டேய் டேய் இதெல்லாம் ஐதீகம்டா. சும்மா எல்லாத்துக்கும் அதே சொல்லிட்டு இருக்காத பாட்டி. ஆமா, 400. பொண்டாட்டி பேர பச்சை மட்டும் குத்திப்பியா, வளையல் மட்டும் போட்டு விட்டா என்னவா? என்னது, பேர பச்சை குத்துறனா? என்ன உனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சா? நான் எங்க பச்சை குத்துனேன்? அப்புறம் எப்படிடா ஒன்ற நெஞ்சில என்ற பேத்தி பேர் வந்துச்சு? நெஞ்சில பேரா? டேய் டேய் டேய், இது ஏன் நெஞ்சில எப்படி பச்சை குத்தி இருக்கு? என்ன நீ தான் போய் பச்சை குத்திட்டு வந்திருப்ப. டேய் சும்மாறா, நான்லாம் எதுவும் பண்ணல. யார் பார்த்த வேலை இது? டேய் சும்மா சொல்லாதடா. எல்லாரும் முன்னாடி உன் பொண்டாட்டிய சும்மா பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு தனியா போய் என் மருமக பேரை பச்சை குத்தி இருக்க. அவ்வளோ லவ். அப்பா நிஜமா நான் குத்தலப்பா. ஏய், வெளியில வெறுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள அவ்வளோ பாசத்தை வச்சிருக்கியாக்கம். பாட்டி நான் பண்ணலன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. சும்மா நடிக்காதடா. உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நேத்து வேற எனக்கு மயக்கமா வந்து படுத்துட்டேன். டேய் இப்ப அதுவா முக்கியம், நீ வளையல போட்டு விடுற. என்னால வலையெல்லாம் போட முடியாது. டேய் சொல்றேன்ல, போடுறா. போட்டு விடுறா. புடி. ஆரம்ப விலை 100 ரூபாமா. 300. 300. 500. 500. 1000 1000. 1000 ஒரு தரம். 1000 ரூபா ரெண்டு தரம். 2000 ரூபாய். அடடா 2000மா. 2000. 2000. ஏழை நல்லா சூடு பிடிக்குதுப்பா. 2000. 2000 ஒரு தரம். 2000 ரெண்டு தரம். 2000 மூணு தரம். ஏழை முடிஞ்சிருச்சுப்பா. 2000மா? வந்து வாங்கிக்கங்க. மா என்னமா இவன் காசு வாங்கிட்டு கொடுப்பா. ஏய் பாருடா, பாரு. நல்லது. பாட்டி இதை தனா கையில போட்டு விடுங்களேன். ஏண்டா நீ தானே வாங்குன, உன் பொண்டாட்டிக்கு நீ தானே போட்டு விடணும். அட புடிங்க பாட்டி, தெரிஞ்சும் கேக்குறீங்க பாத்தீங்களா? நான் போய் கொடுத்தேன்னா தேவையில்லாம உடச்சு தான் போடுவான். அவன் இருக்கிற மனநிலையில எதுக்கு இன்னும் அவளை சங்கடப்படுத்திக்கிட்டு? நீங்களே போட்டு விட்டுருங்க பாட்டி. அவ உன் பொண்டாட்டி தானே, நீ தான் போட்டு விடணும். பாட்டி போங்க பாட்டி. அப்போ என்ற பேராண்டிக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. சரி இரு இரு, நான் கூப்பிடுறேன். தனா கண்ணு பாட்டி இங்க வா.
எதுக்கு ஏய் வாடிங்கிறல்ல வாங்க. 500 ரூபா ஒரு தரம், 500 ரூபா ரெண்டு தரம், கதிரு 500 ரூபா உன் பொண்டாட்டி கதிரு, பழைய போட்டு போடு. விடுறா. வாங்கிக்கங்க. பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா சாமி காரியம்மா. ஐதீகம். பாட்டி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க நீ. முதல்ல இப்படி எல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. டேய் வாய முடுறா. சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு. தானா கைய காமி. பாட்டி ப்ளீஸ், இதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. பாட்டி அதெல்லாம் வேணாம் பாட்டி. நீ சும்மா இருடா. தானா நான் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலம்மா. இதெல்லாம் இந்த கோயிலோட வழக்கம். நான் வேற வேண்டுதல் வச்சிருக்கேன். அதை எந்த குறையும் இல்லாம செய்யணுமா? டேய் டேய் கதிரு, இங்க வாடா. டேய் வாடா. பா, போட்டு விடு. போ. ரொம்ப விசேஷமா குடுமா இருக்கு. குடுமா போட்டு விடுறா. கேட்டவங்க கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன மனசை மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே விடக்கூடாது. என்னடா சீனு, நீ என்ன யோசிக்கிற? இல்ல எப்படி என் நெஞ்சில பச்சை குத்தி இருக்குன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் நீ தான் தூக்கத்துல ஏதோ பண்ணிருக்க. டேய் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற மாதிரி தூக்கத்துல பச்சை குத்துற வியாதி ஏதாவது உனக்கு இருக்கா? அப்பா நான் பண்ணலப்பா. அப்போ ஒருவேளை கருப்பு வேலையா இருக்குமாடா? நேத்தே சொன்னல சாமி விஷயத்துல எல்லாம் விளையாட வேண்டான்னு. இப்ப பாத்தியா? மாயா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? தனா மனசை மாத்திக்கிட்டு இருக்கல்ல? இங்க இருந்து யாரும் சந்தோஷமா ஊர் போய் சேர மாட்டீங்க. இந்த போட்டோல இருக்கிறவன நல்லா பாத்துக்கோங்க. இவனை தான் நீங்க தூக்கணும். அந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சு காலி பண்ணிடுங்க. ஓகே சார். மிஸ் ஆகிடக்கூடாது. அவன் கதையை முடிச்சுட்டு போனத்தை ஊருக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல போட்டுருங்க. ராத்திரி வேட்டைக்கு போன கருப்பு அடிச்சிருச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.